சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது கோபாலபுரம் இல்லத்தில் குவிந்த திமுக தொண்டர்கள், ஸ்டாலினின் கதை முடிந்ததா? இதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தேர்தல் அதிகாரிகள் அனைவரும் திமுகவுக்கு எதிராக இருப்பதாக செயல்படுவதாக திமுக தொண்டர்கள் குற்றச்சாட்டுகளை எழுப்பி வருகிறார்கள். அவர்கள் பாஜகவின் தூண்டுதலின் பேரிலேயே திமுகவுக்கு எதிராக செயல்படுவதாக தற்போது குற்றச்சாட்டுகள் எழுந்த வண்ணம் இருக்கிறது. அதாவது திமுக இந்த முறை 250 தொகுதிகளில் வெற்றியடைய வேண்டும் என தனது இலக்குகளை குறித்து கொண்டு தனது தேர்தல் வியூகங்களை வகுத்திருக்காங்க. மேலும் உதயநிதி ஸ்டாலின் தான் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் சொன்னதாகவும் தற்போது பேச்சுகள் அடிபட்டு கொண்டு இருக்கிறது. மேலும் பாஜகவோட தூண்டுதலின் பேரில் திமுகவின் கோபாலபுர இல்லத்தில்தான் சோதனை நடத்தப்படும் என்று தெரிய வந்திருக்கு. இதனால தான் தொண்டர்கள் கோபாலபுரத்தில் குவிந்து எந்த விதமான சோதனையும் நடத்தப்படக்கூடாது என தொடர்ந்து போராடிட்டு வராங்க. இதனால் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு மிகுந்த மனவேதனை அடைந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதாவது பாஜகவுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் ஸ்டாலின் அவர்கள் இனியும் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடையக்கூடாது என பாஜக முடிவு செய்ததாகவும், அதனால தான் கோபாலபுர இல்லத்திற்கு சோதனை நடத்த தொடர்ந்து திட்டமிட்டு வருவதாகவும் தேர்தல் அதிகாரிகள் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நேரத்தில் இவ்வாறு பண்ணால் கண்டிப்பாக திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படும் என்றும், திமுக தேர்தலில் தோல்வியடைவதை உறுதி செய்யப்படும் எனவும் தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் தான் இருக்கிறது. தேர்தல் சமயத்தில் ரைடு என்பது தொடர்ந்து திமுகவுக்கு பின்னடைவுதான் ஏற்படுத்தும் என பாஜக வியூகம் வகுத்ததாகவும் தொடர்ந்து அரசியலில் பேச்சுகள் அடிபட்டு கொண்டுதான் வருகிறது. மேலும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ரைடில் சிக்க மாட்டார், அப்படியும் சிக்கினால் அவரால் எப்படி தப்பிப்பது என்று அவருக்கு தெரியும் என்றும் தொடர்ந்து திமுக தொண்டர்கள் கோஷமிட்டு கொண்டு வருகிறார்கள். மேலும் திமுக தலைவர் இந்த முறை வெற்றியடைவார் எனவும் தொடர்ந்து தொண்டர்கள் கோபாலபுர இல்லத்தில் தங்களது போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். இதனால் உள்ளே ரைடு நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருப்பதாகவும், அதனால் தற்போது தேர்தல் அதிகாரிகள் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார்கள் எனவும் தற்போது செய்திகள் வெளியாகியிருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.